சென்னை மெரினா கடற்கரை முதல் உத்தண்டி வரை தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் சுத்தப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது குறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டின் நோக்கம் என்ன? ஷர்மிளா, இங்கு சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து உத்தண்டி வரையில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகள் சுமார் 28 கிலோமீட்டர் கடற்கரை பகுதிகளை சுத்தப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் தனியார் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மட்டுமல்லாது கல்லூரி மாணவர்கள், தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் என பலர் இங்கு வேலை இதில் சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கு பார்த்தோம் என்றால் 3 விதமாக குப்பைகளை அவர்கள் பிரித்து வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் மக்கும் குப்பை, கண்ணாடி பாட்டில்கள், அது மட்டுமல்லாது பிளாஸ்டிக் பைகள் என 3 விதமாக அவர்கள் குப்பைகளை பிரித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்கள் ஸ்வச் போர்ட் எனப்படும் அந்த ரோபோட்டிக் இயந்திரத்தை பயன்படுத்தி இங்கு இருக்கக்கூடிய குப்பைகளை அவர்கள் அகற்றி வருகிறார்கள். இதில் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு 38 டன் குப்பைகளை அவர்கள் சேகரித்தார்கள். இந்த ஆண்டு 45 டன்னிற்கு மேலாக குப்பைகளை சேர்க்க வேண்டும் என்ற இலக்கை வைத்து அவர்கள் இங்கு பணியாற்றி வருகிறார்கள். குறிப்பாக இதில் 7000க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் பங்கேற்று இங்கு தூய்மை பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஷர்மிளா, லாவண்யா, சேகரிக்கப்பட்ட குப்பைகள் என்ன செய்யப்படுது? அதாவது குறிப்பாக இங்கு சேர்க்கக்கூடிய குப்பைகள் 3 விதமாக பிரிக்கப்படுகிறது. அதாவது மக்கும் குப்பை, மக்காத குப்பை. மக்காத குப்பைகளில் கண்ணாடி பாட்டில்கள் தனியாகவும் அதே போன்று பிளாஸ்டிக் பைகள் தனியாகவும் பிரிக்கப்படுகிறது. இந்த கண்ணாடி பாட்டில்களை பொறுத்த வரையில் அவைகள் அதாவது உடைந்த பாட்டில்கள் மறுபடியும் தூள் செய்யப்பட்டு அது மீண்டும் புதிதாக கண்ணாடி பாட்டில்களாக உருவெடுக்கின்றன. ஆனால் உடையாத பாட்டில்கள் மீண்டும் கழுவப்பட்டு அது அந்தந்த நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது என்று இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் பைகளை பொறுத்தவரையில் 11 வகையாக இந்த பிளாஸ்டிக் பைகள் பிரிக்கப்பட்டு அவைகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அதற்கான தேவையான முறையில் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று மக்கும் குப்பைகள் மண்ணில் போட்டு புதைக்கப்பட்டு அவை உரமாக்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்று கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு 38,000 கிலோடன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டிருந்தன. அதே போன்று இந்த ஆண்டு 48 மேலாக டன்கள் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். இதற்கு தீவிர சேகரிக்கும் பணியில் இங்க இருக்கக்கூடிய அனைவருமே ஈடுபட்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மறுசுழற்சி செய்யப்பட்ட அனைத்துமே உபயோகமான முறையில் பயன்படுத்துவதற்கான வழிமுறைகளையும் இவர்கள் கையாண்டு வருகிறார்கள். ஷர்மிளா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.